நம்ம எல்லாருக்குமே இந்த பூமிய பத்தி முழுசா தெரியுமா? நிச்சயமா தெரியாது. ஏன்னா இந்த பூமி நிறைய மர்மங்களையும் அதிசயங்களும் தன்னோட வச்சிருக்கு. இப்போ நம்ம அத பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த அதிசயங்களும் மர்மங்களும் நம்ம ஆச்சரியப்படுத்தும். நம்ம வாழ இந்த பூமி நிறைய அதிசயங்களையும் மர்மங்களையும் தன்னோட வச்சிருக்கு. இவை நம்மை ஆச்சரியப்படுத்தும். சரி, வாங்க இப்போ உலகத்தோட அதிர்ச்சியூட்டும் பூமி சம்பந்தமான உண்மைகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ரெடியா நீங்க? இந்த பயணம் நிச்சயமா உங்களை ஆச்சரியப்படுத்தும். ரெடியா? வாங்க போகலாம். நம்மோட பயணம் இப்போ ஆரம்பிக்கலாம். எவரெஸ்ட் சிகரம் தான் உலகத்திலேயே உயரமான சிகரம் இல்லையா? உலகத்திலேயே ரொம்பவும் தாழ்வான இடம் எதுன்னு தெரியுமா? அமேசான் காடுகள் தான் உலகத்தோட 20% ஆக்சிஜனை உருவாக்குனா நம்புவீங்களா? உலகத்திலேயே ரொம்பவும் வறண்ட இடம் அண்டார்டிகா தான். ரஷ்யா இவ்வளவு பெரியன்னு தெரியுமா? ஆப்பிரிக்கா தான் அரிக்கோங்க இருக்கிற ஒரே கண்டம். சஹாரா பாலைவனம் அமெரிக்கா வேட்டு பெரியதுன்னா பாருங்களேன். கனடா தான் உலகத்திலேயே ரொம்ப நீளமான கடற்கரையை வச்சிருக்க நாடு. ஆஸ்திரேலியா விட அகலமானதுன்னா நம்ப முடியுதா? நல நதி தான் உலகத்திலேயே ரொம்ப நீளமானது. பசிபிக் பெருங்கடல் எல்லா நிலப்பரப்பையும் சேர்த்து வச்சா சூடாத விட பெரியது. இது உலகின் பெரிய கடல். அதன் பரப்பளவு 86 மில்லியன் சதுர மைல்கள். அதன் ஆழமும் மிக அதிகம். கிரீன்லாந்து தான் உலகத்திலேயே ரொம்ப பெரிய தீவு. மரியானா அக்கறை தான் பூமியிலேயே ரொம்ப ஆழமான பகுதி. கிரேட் பேரியர் ரீஃப் தான் உலகத்திலேயே ரொம்ப பெரிய உயிருள்ள அமைப்பு. ஐஸ்லாந்து ஒவ்வொரு வருஷமும் சந்திமி வரைக்கும் வளர்ந்துட்டே இருக்கு. அமேசான் நதியில ஒரு பாலம் சூடு இல்லைன்னா நம்புவீங்களா? அட்டகாமா பாலைவனம் தான் உலகத்திலேயே ரொம்ப வறண்ட பாலைவனம். இமயமலை இன்னும் வளர்ந்துட்டே இருக்கு. சீன பெருஞ்சுவர் விண்வெளியில இருந்து பார்க்க முடியாதுன்னா நம்புவீங்களா? பூமி சுத்துற வேகம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருதே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பூமி சம்பந்தமான உண்மைகள் உங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுத்ததா? உங்களுக்கு பிடிச்ச உண்மை எது? கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களின் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியம். மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களை உங்களுக்கு கொண்டு வர நாங்க காத்திருக்கிறோம். நன்றி. மறக்காமல் உங்க நண்பர்களுடன் இந்த வீடியோவை பகிரவும். உங்க ஆதரவு எங்களுக்கு ஊக்கமளிக்குது. சரி, இப்போ ஒரு போனஸ் பகுதி. உலகம் முழுவதும் இருக்கிற சில அதிசயமான புவியியல் அமைப்புகளை பத்தி பார்க்கலாம். துருக்கியில இருக்கிற கப்படோசியாவுடைய விசித்திரமான நிலப்பரப்புல இருந்து ஆஸ்திரேலியாவுல இருக்கிற அலையா இருக்கிற வேவ்ராக் வரைக்கும் இந்த இயற்கை அதிசயங்கள் நம்ம பூமியோட அழகையும் வித்தியாசங்களையும் காட்டுது. ஒவ்வொரு அமைப்பும் பல மில்லியன் வரை புவியியல் செயல்முறைகளோ ஒரு தனித்துவமான கதையை சொல்லுது. நம்ம பூமியை பத்தின இன்னும் நிறைய அற்புதமான உண்மைகளையும் கதைகளையும் தெரிஞ்சுட்டு காத்திருங்க. அதிசய புவியியல் அமைப்புகள். சரி, இப்போ ஒரு போனஸ் பகுதி. பூமியில இருக்கிற ரொம்ப பழமையான பாறைகளை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். கனடாவில இருக்கிற அகாஸ்டா நெய்ஸ் மாதிரி இந்த பழமையான பாறை அமைப்புகள் 4000 கோடி வருஷங்களுக்கு மேல பழமையானவை. நம்ம பூமியோட ஆரம்பகால வரலாற்றோட ரகசியங்களையும் இதுலயே வச்சிருக்கு. இந்த பாறைகள் பூமி எப்படி உருவாச்சு, உயிர்கள் எப்படி வந்ததுன்னு எல்லாம் சொல்லணும்னு நினைச்சு பாருங்க. நம்ம அற்புதமான உலகத்தை பத்தின் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவலுக்கும் கதைகளுக்கும் காத்துக்கிறீங்க. சரி, இப்போ ஒரு போனஸ் பகுதி. பூமியில இருக்கிற ரொம்ப பழமையான பாறைகளை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். கண்டாவில இருக்கிற அகாஸ்டா நெய்ஸ் மாதிரி இந்த பழமையான பாறை அமைப்புகள் 4000 கோடி வருஷங்களுக்கு மேல பழமையானவைன்னா நம்ப முடியுதா? நம்ம பூமியோட ஆரம்ப காலத்துல என்ன நடந்துச்சுன்னு இதுலயே தான் ரகசியமே இருக்கு.
இந்த பாறைகள் பூமி எப்படி உருவாச்சு, உயிர்கள் எப்படி வந்ததுன்னு எல்லாம் சொல்லணும்னு நினைச்சு பாருங்க. நம்ம அற்புதமான உலகத்தை பத்தி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களுக்கும் கதைகளுக்கும் காத்திருங்க. Scene 25. The largest volcano. நம்ம பூமியில இருக்க மிகப்பெரிய எரிமலை எது தெரியுமா? ஹவாயில் இருக்கும் மன்னா லோவா தான். இது எவ்வளவு உயரம் தெரியுமா? 30,878 அடி. மேகங்களுக்கு மேல கூட போயிடுச்சுன்னா பாருங்க. இந்த எரிமலை பூமியில அடிக்கடி மாத்தங்க நடக்குதுன்னு நமக்கு நினைவூட்டுது. இதோட கடல் அடியில இருந்து எவ்வளவு பெருசா இருக்குன்னா பாத்தீங்கன்னா மம்னாலோவா ரொம்ப ஆச்சரியமான எரிமலைன்னு புரியும். இதுல இருந்து வட்ட வெப்பம், பாறைகள், இடிமுழக்கம் எல்லாம் நம்ம வியக்க வைக்குதையா. ஹாய் நண்பர்களே, உலக பெருங்கடலையே ரொம்ப ஆழமான இடம் மரியானா ட்ரெஞ்ச்னு உங்களுக்கு தெரியுமா? அது பசிபிக் பெருங்கடல இருக்கு. அதோட ஆழம் கிட்டத்தட்ட 70 அடி. நினைச்சு பாருங்க முழுக்க. ஹாய் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பத்தி பேச போறோம். உங்களுக்கு தெரியுமா நம்ம பூமியில எந்த இடம் ரொம்பவே நடக்கிற இடமா இருக்குன்னு? அதான் பசிபிக் ரிங் ஆப் ஃபயர். கொஞ்சம் பயங்கரமான பேரு தானே, ஆனா அந்த இடம் இன்னும் பயங்கரமானது. உலகத்துல நடக்கிற நிலநடுக்கங்கள பெரும்பாலான நிலநடுக்கங்களும் நெருப்பு பர்வதங்கள் வெடிக்கதும் இந்த இடத்துலதான் நடக்குது. இந்த ரிங் ஆப் ஃபயர் எப்படின்னு பாத்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடலை சுத்தி ஒரு பெரிய வட்டமா இருக்கு. நிறைய நாடுகளையும் தீவுகளையும் இந்த வட்டம் தொட்டுட்டு போகுது. ரொம்ப ஆச்சரியமா இல்லையா? கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஹாய் நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்ப அதமான ஒரு இடம். உலகத்திலேயே ரொம்ப பெரிய கோரல் ரீப் பத்தி தான் பேச போறோம். அதோட பேரு கிரேட் பேரியர் ரீப். இது ஆஸ்திரேலியா நாட்டுல கிழக்கு கரை பக்கம் இருக்கு. எவ்வளவு பெருசுன்னு நினைக்கிறீங்க? சுமார் 10,000 கிலோமீட்டர் நீளம். நம்ம ஊர்ல இருந்து வேற ஊருக்கு போற தூரம் மாதிரி இல்ல, ரொம்பவே நீளமானது. இந்த ரீயேப்ல இருக்கும். மேல சின்ன சின்ன ரீக்கை இருக்கு. அது மட்டும் இல்லாம டைன்றுக்கும் மேல தீவுகள் இருக்கு. நீச்சல் அடிக்கிறதுல ஆர்வம் இருவங்களுக்கு இந்த இடம் ஒரு சொர்க்கம்னு தான் சொல்லணும். கடலுக்குள்ள இறங்கி பார்த்தா அழகே அழகு. ரொம்ப விதமான மீன்கள், பாசிகள், கடல் உயிரினங்கள் எல்லாம் இங்க வாழுது. நம்ம பூமியில இவ்வளவு அழகான இடம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா சந்தோஷமா தான் இருக்கு இல்லையா? ஹாய் பிரின்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் விஷயம் பத்தி பார்க்க போறோம். ரெடியா? உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப நீளமான மலைத்தொடர் எதுன்னு தெரியுமா? அண்டீஸ் மலைத்தொடர் தான். தென் அமெரிக்காவுல இருக்கிற இந்த மலைத்தொடர் எவ்வளவு நீளம்னு நினைக்கிறீங்க? 7,000 கிலோமீட்டர். அடேங்கப்பா, ரொம்ப பெருசு இல்ல? இந்த மலைத்தொடர்ல நிறைய அழகான இடங்க இருக்கு. நிறைய விதவிதமான விலங்குகள், செடி கொடிகள் எல்லாம் இருக்கு. இந்த மலைத்தொடர்ல ஒரு டிடி போனா லைஃப்ல மறக்கவே முடியாத அனுபவமா இருக்கும். நீங்க எங்க இருந்து வேணாலும் போகலாம், ஆனா இந்த மலைத்தொடரோட அழகை மறக்கவே முடியாது. ஹைப்பர்னஸ். அடுத்தது நம்ம உலகத்திலேயே ரொம்ப டப்பான வெதர் பத்தி பார்க்க போறோம். ரெடியா? நம்ம பூமியில் ரொம்பவே மோசமான வெதர் எங்க இருக்குன்னு தெரியுமா? அண்டார்டிகா. இந்த டைஸ் கண்டம் தான் உலகத்திலேயே ரொம்ப குளிரான இடம். சில சமயங்கள்ல இங்க 89.2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குளிருமா. அடேங்கப்பா, அங்க போய வாழ்ந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இவ்ளோ கஷ்டமான சூழ்நிலையிலையும் அங்க வாழ விலங்குகள், பறவைகள், மனிதர்கள் எல்லாரும் ரொம்பவே அசாதாரணமானவங்க. அண்டார்டிகாவுல இருக்கிற பெரிய பெரிய பனிக்கட்டி குன்றுகளும் அந்த கொடூரமான குளிரும் அங்க என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுவங்களுக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கும். இந்த மாதிரி ஒரு டப்பான வெதர்லயும் உயிரோடு இருக்கிற எல்லா உயிரினங்களுமே நமக்கு ஒரு அதிசயம் தான். அண்டார்டிகா எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இந்த வீடியோ கிளி பாருங்க. ஹாய் பிரிட்ஸ். இப்போ நம்ம உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப பெரிய பாலைவனத்தை பத்தி பார்க்க போறோம். ரெடியா?
நம்ம பூமி பந்திலேயே ரொம்ப பெரிய பாலைவனம் எங்க இருக்குன்னு தெரியுமா? சஹாரா பாலைவனம். இந்த பாலைவனம் தான் உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப பெருசு, ரொம்ப ரொம்ப அகலமா பறந்துக்கிருக்கு. சில சமயங்கள்ல இது 9.2 மில்லியன் சதுர கிலோமீட்டர் அளவுக்கு பறந்து கிடக்கும்னு சொல்லாங்க. அடேங்கப்பா, அங்க போய் வாழ்ந்தாதா எப்படி இருக்கும்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இவ்வளவு கஷ்டமான இடத்துலயும் அங்க வாழ விலங்குகள், பறவைகள், மனுஷங்க எல்லாரும் ரொம்ப திறமையானவங்க. சஹாராவுல இரு பெரிய பெரிய மனக்கிண்ணுகளையும் அந்த கொளுத்துற வெயிலையும் தாங்கி அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய சவாலா தான் இருக்கும். இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலையும் உயிரோடு இருக்கிற எல்லா உயிரினங்களுமே நமக்கு ஒரு அதிசயம்தான். சஹாரா பாலைவனம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இந்த வீடியோ கிளி பாருங்க. ஹாய் நண்பர்களே, இப்போ நம்ம பூமியில இருக்கிற ரொம்ப வித்தியாசமான ஒரு இடத்தை பத்தி பார்க்க போறோம். ரெடியா? அந்த வித்தியாசமான இடம் எங்க இருக்குன்னு தெரியுமா? அமேசான் காடு. இந்த காடு ரொம்ப பெருசு. அது மட்டும் இல்ல, எக்கச்சக்கமான விதவிதமான உயிரினங்க அங்கே இருக்கு. 1.5 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல இந்த காடு விரிஞ்சி இருக்கு. அங்க எண்ண முடியாத அளவுக்கு செடி, கொடி, மரம், விலங்கு, பூச்சிங்க எல்லாம் இருக்கு. அப்படி ஒரு அழகான சுறுசுறுப்பான இடத்துல வாழ்ந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அமேசான் காட்டை பூமியோட நுரையீரல்னு சொல்லுவாங்க. ஏன்னா உலகத்துக்கே தேவையான 8% ஆக்சிஜன் இந்த காடுல இருந்து தான் கிடைக்குது. இன்னும் நிறைய இடங்கள்ல ஆராய்ச்சியே பண்ண அந்த அளவுக்கு மிஸ்டீரியஸ் ஆன இடம். அமேசான் காட்டுல இருக்கிற உயிரினங்களோட எண்ணிக்கையை நம்ம வியக்க வைக்குது.